எல்லோருக்கும் வணக்கம். ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட கரடிகள் நம்மளுடைய மார்க்கெட்டை மேலே ஏற விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 57 பாயிண்ட் என்பது ஏறி இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷம் தருது. இந்த சமயத்தில் மிக மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குது. அதில் முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய அதிரடியான செய்தி ஒன்று வந்திருக்கு, அதை பார்த்துருவோம். அதாவது நெட்வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு இன்னைக்கு 10% ஏறி இருக்கு. எதனால் 10% இந்த நெட்வெப் டெக்னாலஜி ஷேர் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த பங்கு என்பது கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான சென்டர் பாயிண்டில் இருக்கான். அதனுடைய 52 வீக் லோ 1200 ரூபா. ஸோ 1000 ரூபாய் லோலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய பங்கு. அதே மாதிரி அதனுடைய ஹை என்பதெல்லாம் ஆல்மோஸ்ட் 3000 பக்கத்தில் இருக்குது. ஸோ அது இன்னுமே ஒரு 500 ரூபா பக்கம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பங்காக ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ். அப்படி எந்த ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி 10% ஏறி இருக்கு அப்படின்னா கரெக்டான லாஜிக். அவனுக்கு இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த கம்பெனி செய்யக்கூடிய சேல்ஸ் என்பதே வெறும் 301 கோடி. அது அவனுக்கு 301 கோடி சாதாரணமாக வந்துதா? சில வருடங்களுக்கு முன்னாடி 70-80 கோடியில் தான் ஆரம்பித்தான். ஆனால் இன்னைக்கு 300 கோடி சேல்ஸ் அப்படின்றது வந்து நெருங்கி வந்திருக்கு. கிடைச்சது பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர். நெட்வெப் டெக்னாலஜிஸ் கொடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1734 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த NVIDIA இருக்கே அதைய பேஸ் பண்ணி இருக்கிற சர்வரை சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஆர்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த 2-3 வருடங்களுக்கு இந்த ஆர்டர்களை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆர்டர் வந்துட்டதுனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அடாடா 1200 ரூபாயிலிருந்து நீ 2400 ரூபா ஆல்மோஸ்ட் 100% ஏறி இருக்கில்ல, அப்போ இன்னொரு முறை நீ கீழே வந்தால் உனக்கு என்ன குறைஞ்சா போயிடுவே அப்படின்ற மாதிரி புதுசாக ஏதாவது சல்லிஸான ரேட்டுக்கு நிறைய பேர் துணி எடுக்க போகையில் எங்கே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஆர்டர் சம்மந்தப்பட்ட நியூஸ். கீழே விழுந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு குரூப் நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து இத்தனை வருடத்துக்கு முன்னாடி இருந்த உச்சம் என்ன, உன்னுடைய லைஃப் லாங் உச்சத்துக்கு 3000 தாண்டி போகலாம்ல அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்குது. ஸோ நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் நியூஸ்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் டேர்ம் நியூஸ்னு இருக்குது. இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் நியூஸ். அப்போ இந்த லாங் டேர்ம் நியூஸ் எதிர்காலத்தில் இந்த பங்கினுடைய விலையை என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பங்குமே ரொம்பவுமே அறிமுகம் இல்லாத பங்கு, ரொம்ப ரொம்ப குட்டியான பங்கு. வெறும் 5281 கோடி தான் இதனுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டல் மதிப்பே. ஆனால் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு பெரிய கம்பெனிகளாகவே இருக்கட்டுமே, ஒரு டாடா மோட்டர் இருக்கட்டும், அல்லது ஓலா எலக்ட்ரிக் இருக்கட்டும், அல்லது இன்னும் எத்தனையோ பங்குகள் இருக்கட்டும், அவங்கெல்லாம் செய்யாத ஒரு வேலையை இன்னைக்கு இந்த ETV நெட்வொர்க் செஞ்சிருக்கு 10%. ஆனால் இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம்னா வெறும் 15 கோடி 30 கோடி 40 கோடி தான் மொத்தமே இதனுடைய சேல்ஸாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஏன் இந்த பங்கு 10% ஏறிச்சுன்னா அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 177 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு. எங்கேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலிருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க சப்ளை பண்ண போகிறது இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கு இவங்க ஹை பர்ஃபார்மன்ஸ் GPU அப்படின்ற சப்ளை அண்ட் அலோகேஷன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவல்னால அதுலேயும் மொத்த ஆர்டர் மதிப்பு 177 கோடி. அவ்வளோ பெரிய சேல்ஸ் நான் மொத்தமாக கடந்த சில வருடங்களில் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருந்த நிலைமையில் இப்படி இந்த பங்கு 10% ஏறி இருக்கு. ஆனால் இந்த பங்கை பற்றி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பங்கு மேலே DIs எல்லாம் வந்து 15% எல்லாம் ஒரு கட்டத்தில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் குறைஞ்சு இப்போ 3.5% ஹோல்டு பண்ணுறாங்க. ப்ராபப்ளி மேபி இது பெரிய வளர்ச்சி பாதையில் இல்லை அப்படின்றதுனாலே என்னன்றது தெரில. FISமே ரொம்ப சுமாரான ஹோல்டிங் பர்சன்டேஜ் தான் இருக்குது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான நியூஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ETE நெட்வொர்க்ஸில் பெரிய ஆளுக அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது பப்ளிக்கில் ஆல்மோஸ்ட் 52.85% இருக்குது. அதில் L&T அப்படின்ற நிறுவனம் 18.99% ஹோல்டிங் வச்சிருக்கு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவல்.
ஸோ இன்றைய நிலையில் 10% இருந்தாலும் ஒரு வருடத்தினுடைய நிலையில் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 50% என்பது சரிஞ்சு தான் இந்த இடிஇ நெட்வொர்க்ஸ் அப்படின்றது ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான பங்குகள், முக்கியம் இல்லை ஆன பங்குகள் தான். ஆனால் ஆர்டர் வந்ததுனால, பெரிய ஆர்டர் வந்ததுனால 10% ஏறிய பங்குகளில் இந்த 2 மிக முக்கியமான பங்குகளாக இந்த மார்க்கெட்டில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் எஸ்பிஐ பேங்க்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நண்பர்களே. தற்போது வரைக்கும் இந்த பேங்க் வந்து, இந்த பேங்கினுடைய விலை என்பது 2 days மூவிங் ஆவரேஜை இது வரைக்கும் கட் பண்ணல. இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்கு, அப்படியே அசந்து போயிருவீங்க அந்த தகவலை கேட்டால். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 4.5% வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அன்செக்யூர்டு பாண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு 4.5% வட்டி தர்றோம் அப்படின்றாங்க. ஆனால் அது அன்செக்யூர்டு, ஒரு வருஷத்துக்கு 4.5%, அதுவும் அது வந்து பின்னாடி எதுவுமே அசெட் பேக் பண்ணல, இப்படி இருக்குது. ஆனால் எஸ்பிஐ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்பது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் பாருங்க, அதே சமயத்தில் இந்த சமான் கேபிட்டல் அப்படின்றது சமீபத்தில் திடீர்னு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறிச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்களும் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி தரதா சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க? 8.95%. பாருங்க, எஸ்பிஐன்னு பேர் எழுதி போட்டால் போதும், உடனே உலக அளவில் அதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆளுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் திவாலாகாது அப்படின்ற மாதிரி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் உங்களுக்கு அசட்டு பேக்கப் இருக்குது, செக்யூர்டு பாண்ட் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சாமான் கேபிட்டல் சொன்னாவே அந்த போன்ற பங்குகளுக்கு 8.95% வட்டியில் தான் கடன் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்குது. ஸோ தற்போதைய நிலைமையில், கீழே இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் எஸ்பிஐக்கு இப்படி ஒரு தகவல் என்பது இன்னைக்கு இந்த பாயிண்டில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற நிறுவனம், அந்த ஷேரினுடைய விலை அப்படின்றது 52 வீக் லோவில் இருக்குது. அநியாயத்துக்கு சரிஞ்சிருக்கு, 500 ரூபாய்ங்க 350 ரூபாய்ங்க அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் அந்த பங்கினுடைய லாபம் என்பது 2022களில் என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதை தான் இப்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால் பெருசாக இப்போதைக்கு வளர்ச்சி என்பது லாபத்தை பொறுத்த வரைக்கும் காட்டல போன குவார்ட்டரில். இந்த சமயத்தில் தான் இதுக்கு ஒரு தகவல், சரி சின்ன ஆர்டர் என்பதாலும் தற்போதைய நிலைமையில் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு இந்த கிராம்ப்டன். இதுக்கு எவ்வளவு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.25 கோடி தான். ஸோ இன்றைய தேதியில் மிகப்பெரிய லேண்ட்மார்க் டீல் பிடிச்ச கம்பெனிகள்லாம் 10% ஏற்றிருக்காங்க. 4 கோடிக்கு ஆர்டர் பிடிச்சோம், உனக்கு இவ்வளவுதான் தம்பி அப்படின்னு ₹1 அந்த பங்கு இறக்கி தான் விட்டுருக்காங்க. நண்பர்களே, இப்போ நம்மகிட்ட 3 மிக முக்கியமான தகவல் இருக்குது. இந்த மிக முக்கியமான தகவலுக்கு நம்ம மார்க்கெட்டில் அந்த காலமாக இருந்ததுன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா எவ்வளவோ செலுசெலுப்பாக இருந்திருக்கும் மார்க்கெட். 500 பாயிண்ட் என்பதெல்லாம் அசால்ட்டாக இருந்திருக்கும். அதாவது என்ன தகவல்னா, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராபப்ளி இந்த மாதத்தில் கட் பண்ணுவாங்களோ அப்படின்ற தகவல், ப்ராபபிலிட்டி என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் சரியான ஒரு படிக்கு இல்லாதனால, டேரிஃப் ரிலேட்டடான பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டுக்கு இது ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுத்த மாதிரி இருக்குமானா இப்போதைக்கு இந்த நியூஸ்னால் நம்மளுக்கு இம்பேக்ட் இல்லை. மிகப்பெரிய ஒரு நியூஸ் தான், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டின் படி இது நம்மளுக்கு ஒரு பெரிய நியூஸாக இருக்கிற மாதிரியே தெரில. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 2 நியூஸுமே மிகப்பெரிய நியூஸ். ஒன்று, நம்மளுடைய ஜிஎஸ்டி மீட்டிங்கில் எப்படி இன்னொரு 2 நாள் கழித்து அதனுடைய இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படின்னுன்றது ஒன்று, இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட். 2வது இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு யூரோப்பியன் யூனியனுடைய சப்போர்ட் என்பது ரொம்ப தேவைப்படுது. இவங்க போய் அந்த அமெரிக்காவுக்கு ஜால்ரை அடிக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவை இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அமெரிக்கா நம்ம மேலே செகண்டரி டேரிஃப் 25% அடிஷ்னலாக பெனால்ட்டி மாதிரி போட்டிருக்கு. அது வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து நம்மளுக்கு வராது அப்படின்றதான் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்குது. இந்த சமயம் வரைக்கும் நம்மளுக்கு யூரோப்பியன் யூனியனில் இருந்து சப்போர்ட் தான் இருக்குது. நண்பர்களே, நிலைமை இப்படி இருக்கிறதுனால ஏகப்பட்ட முக்கியமான நியூஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறதுனால பொதுவாக பல ட்ரேடர்கள் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, அவங்களுடைய பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு ஹெட்ஜிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடக்கிறான். இதில் நம்ம பார்த்த வரைக்குமே எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடந்தாலும் ஏறுறது எவனாவது 1-2 பேர் தான் இருக்கான். ஏகப்பட்ட பாப்புலரான பங்குகள் ஏன் இப்படி 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்து கிடக்கிறான்னு தெரில.
ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கு இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்கான். அதாவது 1% டிவிடெண்ட் என்பது கொடுத்து அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் இப்போ வரைக்கும் லாஸ் என்பது காமிக்கல. ஆனால் எதிர்காலத்தில் இவனுக்கு எவ்வளோ பெரிய காம்படிஷன் வருது என்ன அப்படின்றது எல்லாமே எதிர்காலம் தான், ஃபியூச்சர் தான். பட் தற்போதைய நிலைமையில் இப்போதைக்கு ஒரு லாஸ் மேக்கிங் அப்படின்றது இந்த பங்கு பண்ணல. இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஷேரினுடைய விலைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% பக்கம் இறங்கி 52 வீக் லோ அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இனி அக்டோபர் மாதத்தில் மறுபடியும் ரிசல்ட் சீசன் என்பது ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ரிசல்ட் சீசனில் இவன் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு மேல் நோக்கி ஏறி வரப்போகிறானா இல்லை என்ன நடக்க போகுது? அடுத்த இன்னொரு ஒரு மாதம்தான் இருக்குது. ஒரு மாதம் முடிஞ்சு மறுபடியும் இதனுடைய ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அடுத்த 2-3 மாதங்களில் நீ என்ன செய்ய போகிற? உன்னுடைய சமீபத்தினுடைய ஹைவாவது திரும்பி வருவியா? உன்னுடைய பழைய ஹை திரும்பி வராட்டியும் சமீபத்தினுடைய ஹையாவது திரும்பி வருவியா? அல்லது இந்த டெப்த்தை அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு கீழே இன்னும் சீப்பான ரேட்டுக்கு இது போவியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இவன் மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனையோ பங்குகள் கீழே கிடக்குது. கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே என்னை மேலே ஏறி வந்துடுறானா? எவனாவது ஒருத்தர் 2 பேர் வர்றான். அதை கண்டுபிடிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் பேசிக் திங்காவது யாராக இருந்தாலும் ஒருத்தர் செக் பண்ணி பார்க்கணும். அது என்ன செக்டரில் இருக்குது, ஏதாவது நியூஸ் அடிக்கடி வருமா? சுகர் செக்டர் பாருங்கள், அவன் சும்மாவே இருந்தாலும் வருஷத்துக்கு 2-3 இடம் கவர்மெண்ட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு நியூஸ் என்பது வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது இயற்கை பிரச்சனைகள்னால அதிகமாக மழை வந்துடுச்சு அல்லது மழையே வரல, அதனால் சுகர் கேன் கிராப்பே சரியாக வரல, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வருமோ? அல்லது கவர்மெண்ட் நியூஸ் வருமோ? அல்லது வெளிநாட்டில் எங்கேயாவது சுகர் கேன் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அல்லது கம்மியாகிடுச்சு, ஸோ அந்த செக்டர்லேயாவது ஏதாவது நியூஸ் வரணும். இல்லைன்னா அந்த ஸ்டாக்காவது ஏதாவது ஒரு நல்ல நல்ல நியூஸ் கொடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், 2 பங்குகள் ஆர்டர் சம்பந்தமான தகவல்கள்னால ஒரே நாளில் 10% ஏறினதுக்கு என்ன காரணம்? அவனாக வெளியிட்ட ஒரு நியூஸ் தான் காரணம். அது மாதிரி இப்போ இந்த பிஎன்பி ஹவுசிங்னு ஒரு பங்கு, இதுவுமே கிட்டத்தட்ட 1% என்பது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக தான் இருக்குது. சமீபத்தினுடைய குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது அவன் பெருசாக நஷ்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி 230 கோடி 300 கோடி என்பது லாபம் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ கடந்த 2 குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கு. 532 கோடி பக்கம் சமீபத்தில் Q1 லாபம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கு. பட் இருந்தாலும் என்ன ஒரு காரணத்தினாலேயோ மிகப்பெரிய ஒரு தொங்கு பாலமாக, அதாங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவன் ஆட்டுக்கும் வாழை அளந்து தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தினால இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 800 ரூபாயிலிருந்து 1150 ரூபா வந்திருக்கு. அது எப்போத்த ரேட்டு? போன வருஷத்தினுடைய அக்டோபரில் இருந்த ரேட்டை எவ்வளவு வேகமாக திருப்பி கொடுத்துருக்கான் பாருங்க. அங்கேயே ஏதாவது ஒரு ட்ரேடர்கள் கொஞ்சம் சுதாரித்து ஏதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படி இப்படின்னு போட்டு தப்பிச்சாங்களா என்னன்றது தெரில. பட் அதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்க்கல மறுபடியும் அதனுடைய பழைய வீழ்ச்சியிலே வந்து விழுந்து கிடக்குது. ஸோ சிஇஓட சடன் ரெசிக்னேஷன் தான் மிக முக்கியமாக காரணமான சொல்லப்பட்டாலும் டெக்னிக்கலி இது வந்து ஒரு அற்புதம் தான். என்னைக்கு தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கிறானோ அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒன்றா அவனை கீழே இறக்கிவிடும் அல்லது புதிய ஹை என்பது உருவாக்கும். அந்த வகையில் இந்த பிஎன்பி ஹவுசிங் என்பது தன்னுடைய பழைய ஹை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே கீழே விழுந்த மாதிரி தான் கணக்காகி போச்சு. இப்போ தற்போதைய 52 வீக் லோலிருந்து அடுத்தது இந்த பிஎன்பி ஹவுசிங் என்ன செய்ய போகிறது? இன்னுமே சீப்பாகி இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட இப்போ சீப்பாக இருக்கான். அப்போ இப்போ இருக்கிற ரேட்டை விடவும் இன்னும் கீழே போய் டிஸ்கவுண்டில் போய் ட்ரேட் ஆக போகுதா அல்லது இழந்த தன்னுடைய ஹையை திருப்பி மீட்டெடுக்க போகுதா அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் இது ரொம்ப ரொம்ப சென்டர் பாயிண்டில் இருக்குது, ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. ஸோ 2-3 மாதம் கழித்து பார்க்கும்போது இது என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம வந்து பெருமை பீத்திக்குவோம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் மாதிரி எக்ஸ்போர்ட்னால நாங்கள் வாழலையா, நாங்களே தயாரித்து நாங்களே கன்சம்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுடைய நாடு வந்து தனி நாடு, எவனுமே எங்களுக்கு எதுவுமே பண்ணினாலும் கடைசிக்கு நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நாடு தான் நம்மது. அப்படி இருக்கிறதுல இந்த ஹட்சன் அக்ரோ ஏன் இப்படி தரத்தட்டி நிற்கிது அப்படின்றது நம்ம பெருமை பீத்தலுக்கு ஒரு உண்மையான ஒரு சவுக்கடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்றது யாருனாலையுமே சொல்ல முடியாது. மேபி ஒரு ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது
அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும், ஏன் இதுக்கு முன்னாடி கண்ணு தெரியலையா, அப்போல்லாம் என்ன புடனையிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே அது 1000 ரேஞ்சிலிருந்து ஓரளவுக்கு நல்லா ஏறி இறங்கிய பங்கு இப்போ மறுபடியும் 1000 ரேஞ்ச் பக்கத்தில் வந்து கீழே விழுந்திருக்கு. இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்பொழுது அந்த கன்சம்ஷன் ஸ்டோரி, அந்த பெருமை பீத்தலுக்கு முகாந்திரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1600 கோடி அப்படி இப்படின்னு தான் இருந்தது சேல்ஸு. இப்போ 2535ன்னு இருக்கிறதுலே அதிகமான சேல்ஸ் Q1ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லாபமும் 148 கோடின்னு நல்லா தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் யாருனாலையும் இதுக்கு பெருசாக காரணம் சொல்ல முடியாது. ஏன் இப்படி தொங்கு பாலம் மாதிரி கீழே தொங்கி கிடக்கிறான் அப்படின்ட்டு தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இன்னொரு பங்காக இந்த ஹட்சன் அக்ரோ அப்படின்றது இருக்குது. அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய அடி வாங்கிய ஒரு கும்பா குட்டியாக இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரான் இருக்குது. இது வந்து 0.2% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இந்த பங்கினுடைய விலையுமே 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்துட்டு இனி அடுத்தது இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2025 இதே லெவலில் தான் ஒரு இடம் வந்து கீழே விழுந்திருந்தான் 1000 ரேஞ்ச். அப்புறம் அங்கேருந்து ஒரு 1300 வரைக்கும் போனவன் இப்போ மறுபடியும் அதே 1300 வந்து விழுந்திருக்கு. அடுத்தது இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் நகர்ந்து போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் இந்த பங்கில் என்ன ஒரு சமீபத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய லாபம் என்பது கொஞ்சம் குறைச்சி 99 கோடி தான் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ தற்போதைக்கு ஏற முடியாமல் இருக்கக்கூடிய இந்த பங்கு, இதனுடைய ட்ரெண்ட் என்பது தற்போதைக்கு சரிவடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் பல ட்ரேடர்கள் வந்து ஏதாவது ரிவர்சல் உழுகுமா அல்லது இந்த ரிஸ்க் என்பது அப்படியே கண்டினியூ ஆகி கீழே போய்கிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அட பாவி ஆவாஸ் ஃபைனான்சியர் சார், எதாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டு செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு வந்து மிகவும் வாலட்டிலிட்டியான பங்கு. இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் 2025 மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம், எதுவுமே இவர்கிட்ட சாதாரணம் கிடையாது. எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் பண்ணுவாப்புல. ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்காக இருந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் லோ அப்படின்ற இடத்துல வந்து சரிவடைஞ்சு கீழே கிடக்கு. இனி அடுத்து இந்த பங்கு என்ன பண்ணுன்னு தெரில. எதாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்கானா அப்படின்னு பார்த்தா அங்கெல்லாம் இப்போ வரைக்கும் எந்த விதமான சர்ப்ரைஸும் இல்லை. அவங்க எப்போவுமே பண்ணக்கூடிய அந்த ஒரு 130-140 கோடி லாபம் என்பது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே எங்கேயுமே சர்ப்ரைஸ் வைக்கல. அப்போ எங்கப்பா நீ சர்ப்ரைஸ் வச்சுருக்கே, ஏன் இப்படி கீழே உளுந்து கிடக்கிற அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தற்போதைக்கு ஃபேமஸான பங்குகளில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர் ஒன்று. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க நண்பர்களே, எத்தனையோ பேர் அந்த 52 வீக் லோ பக்கத்தில் விழுந்து கிடத்தாலும் திரும்பி ரிவர்சல் போட்டு ஏறுறவன் கொஞ்சோண்டு பேராக தான் இருப்பான், அதாவது குறுகிய காலத்தில். ஸோ இத்தனை ரிஸ்க் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். எங்கேயோ ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறான், 52 வீக் லோ போனால் நிறைய பேர் 52 வீக் ஹை போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் எத்தனையோ பங்குகள், அதாவது எத்தனையோ பங்குகள் இப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்து கிடப்பான். ஆனால் அங்கிருந்து அவன் எல்லாருமே ஏறுறாங்கன்னா கிடையாது. ஏதாவது சிலது ஏறுவான் அல்லது சில பங்குகள் கீழே விழுந்து கிடக்கும். இன்னும் சில பங்குகள் அங்கேயே யோசிச்சுட்டே கொண்டிருப்பான், எப்படி மேலே ஏறினா நம்மளை வச்சு நிறைய பேர் சம்பாரித்து சந்தோஷமாக இருப்பாங்க, விடக்கூடாது அப்படின்னே கீழேயே படுத்து கிடக்கக்கூடிய பங்குகளே எத்தனையோ இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா கீழே வந்து விழுகக்கூடிய பங்குகள் எல்லாமே திரும்பி ஏறிச்சுன்னா அப்போ எல்லாமே ஷேர் மார்க்கெட்டுக்கே வந்துடுவாங்களே. ஓகே, ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறி கீழே இறங்கியிருக்கான், மறுபடியும் அதே லோக்கு திரும்ப வந்திருக்கான், அப்போ மறுபடியும் ஏறுவான் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் இருந்ததுன்னா அப்போ எல்லாருமே இந்த இடத்துல பணத்தை போட்டு எல்லாருமே பெரிய ஆள் ஆயிடுவாங்கல்ல. ஸோ அது ஈஸி கிடையாது. இங்கே பாருங்க, இந்த உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு ஒன்று, அவன் 2.5% என்பது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 239 கோடி மிகப்பெரிய ஒரு கும்பா குட்டியாக தான் காமிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் இனி அடுத்த அவனுடைய பேட்ச் இனி இந்த மாதம் முடிப்போகுது, செப்டம்பர் மாதம் முடிஞ்சு இனி மறுபடியும் அக்டோபர் ஸ்டார்ட் ஒன்னே மறுபடியும் ரிசல்ட் சீசனுக்குள்ளே என்ட்ராக போகுது. அப்போ இது போன்ற கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து இனி என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைக்கி ஏகப்பட்ட முக்கியமான தகவல், இப்போ வரைக்கும் இந்த ஜெர்மன் ரிலேட்டடான தகவல், ஜிஎஸ்டி ரிலேட்டடான தகவல், யூஎஸ் ரிலேட்டடான தகவல் எல்லாமே
இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. இனி ஆண்டவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரில. நன்றி, வணக்கம்.